ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா மீது நம்பிக்கை வச்ச பிறகு உனக்கு ஏன் கலக்கம்? என் கைகளை தொடுன்னு சொன்ன உடனே எதை பற்றி யோசிக்காம என்னுடைய கரங்களை தொட்ட உன் கைகளிலேயே இனி எல்லா வெற்றிகளும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வசதியான வாழ்க்கையும் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். இப்போதே இந்த நிமிஷமே உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த வராகி அம்மா வந்துட்டேன் என் செல்லமே. இப்போதே உன் வாழ்க்கை ஒளி நிறைந்ததாக மாறப்போகுது. என் அருள் முழுவதையும் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகானதாக ஆக்க வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் நான் செஞ்ச அற்புதங்களை நீ சரியாக புரிஞ்சுக்கல. ஆனால் இப்போது நான் செய்ய போகிற மிகப்பெரிய அற்புதம் மூலமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நிரந்தரமானதாக நிலையானதாக வந்து சேரப்போகுது. நீ பொறுமையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையை நான் பொக்கிஷமாக ஆக்கி கொடுப்பேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி நீ ஒருபோதும் தடமாறவோ மாட்டாய். ஏன்னா உன் கையை பிடிச்சிக்கிட்டு நானே கூட்டிகிட்டு போய் உனக்கான வெற்றிகரமான இடத்துல வெற்றி சிம்மாசனத்தில் உட்கார வைக்க போகிறேன். எப்போதும் நீ கீழே தவறி விழ நேர்ந்ததுன்னா கொஞ்சம் கூட சத்தம் போடவோ பயப்படவோ கூடாது. ஏன்னா நீ எப்போ கீழே தவறி விழுகுவ, எப்போ பயப்படுவ, எப்போ அழிந்து போவாய், எப்போ வீழ்ந்து போவாய் என ஒரு கூட்டமே உன்னுடைய தோல்வியை கொண்டாட காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நீ யார் முன்னாடியும் தோல்வியை தழுவக்கூடாது, உனக்கு தோல்வி வந்துடக்கூடாதுன்னு உன்னை காப்பாற்றவும் உனக்கான நல்லதை செய்யவும் இந்த வராகி அம்மா ஓடோடி வந்தேன். யாருக்காக வேணும்னாலும் சிரிக்கலாம், ஆனால் யாருக்காக வேண்டுமானாலும் அழுக முடியாதல்லவா? ஒரு மனிதர் மேலே நீ உண்மையான அன்போடும் அக்கறையோடும் பாசத்தோடும் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வந்தால் கண்ணீர் சிந்த முடியும். அப்படிதான் என் அன்பு பிள்ளையான ஓ மேலே நான் அன்பையும் பாசத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்ததால இப்போது உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தவனே அதை தாங்கிக்க முடியாமல் என் கண்கள் கலங்குது என் செல்லமே. அதனால் இப்போதே நான் முடிவெடுத்து உன் வாழ்க்கை பயணத்தில் இனி எந்த தடையும் தடங்களும் வரக்கூடாதுன்னு அனைத்தையும் தட்டி விட்டுட்டு உன் வாழ்க்கையை வெற்றிங்கிற உயரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறேன். நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் கொடுக்க நான் முடிவெடுத்துட்டேன் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்ய வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கு. உன்னை படைச்ச இந்த வராகி அம்மா நானே இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். நிச்சயம் நீ நன்றாக இருப்பாய். உன் தன்மானமும் தைரியமும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் நம்பிக்கையும் ஒருபோதுமே தோற்காது என் செல்லமே. உன்னை அவமதித்த மனிதர்கள் முன்பாகவே நீ வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போகிறேன். நான் உனக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி அடக்கத்தோடும் பணிவோடும் நடந்து கொண்டே பேரும் புகழும் பெற்று நீ பெருமையாய் வாழும்படி செய்ய போகிறேன். உன் மேலே பழி போட்டவங்களும் உன் மீது பொய் சுமத்தி பழி சுமத்தி உன்னை தப்பாக பேசினவங்களும் அதற்கு உண்டான வினையை உன் கண்ணு முன்னால் அனுபவிக்க போகிறாங்க. யாரெல்லாம் உன்னை பற்றி தப்பாக பேசுனாங்க, யாரெல்லாம் உன்னை பற்றி தவறான வீண் வதந்திகளை பரப்புனாங்கன்றத உனக்கே நான் உணர்த்த போகிறேன். அப்படிப்பட்டவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீயும் பொறுமையாக அவர்களை விட்டு விலகி போயிடு. யார் உனக்கு எதிராக என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் நீ ஒருபோதும் அதை நினச்சி வருத்தப்படாத. பொய்யான மனிதர்கள் இந்த உலகத்தில் நீண்ட காலம் நிம்மதியாக வாழ முடியாதுன்றத அவர்கள் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு நான் புரிய வைக்க போகிறேன். இந்த உலகத்திலேயே இந்த வராகி அம்மாவுக்கு மிகவும் பிடிச்ச மகிழ்ச்சியான விஷயம்னா அது உன்னுடைய சிரிப்பு மட்டும்தான். நீ எப்போதும் சிரிச்சுக்கிட்டே நல்லபடியாக புன்சிரிப்போடும் மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் உன் வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவின் ஆசை. நீ ஒருபோதும் யார்கிட்ட எந்த விஷயத்திலும் பொய் சொல்லாதே. பொய் சொல்கிறவங்க வாழ்க்கை அவ்வளவு நிலையான நிம்மதியை தருவதாக இருக்காது என் செல்லமே. ஒரு உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் நிச்சயமாக ஒரு நாள் அந்த உண்மை வெளிவரும்போது அத்தனை பொய்களையும் அது தோற்கடிச்சிடும். அதனால தான் நீ எந்த விஷயத்திலும் பொய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் நினைக்காதன்னு சொல்கிறேன். இந்த உலகத்திலேயே உண்மையாக வாழ நினைக்கும் உன்னை கண்டிப்பாக நான் ஜெயிக்க வைப்பேன். இப்போ உன் மனசில் நிறைய பயமும் பதட்டமும் இருக்குது. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் நினச்சி நீ அடிக்கடி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. முதல்ல உன் மனசை நீ தைரியமாக வச்சுக்கோ. தைரியம் மட்டும்தான்
உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய அம்சமாக இருக்கு. உன் வேண்டுதலை எல்லாம் இந்த வராகியம்மா நிறைவேற்றுவேன் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் நான் தானே. தாமதமானாலும் தப்பாமல் நீ வாழ்வில் முன்னேறுவாய். உன்னை உயர்ந்த இடத்துல நான் உட்கார வைக்கிறேன் என் செல்லமே. காசு பணம் சொத்துன்னு இருந்தா தேடி வந்து உறவாடக்கூடிய இந்த சொந்த பந்தங்கள், பணம் இருந்தால் மட்டுமே பாசம் காட்டக்கூடிய சொந்த பந்தங்கள் உனக்கு வேண்டாம் என் செல்லமே. காசு பணத்தை பெருசாக நினைக்கக்கூடிய அப்படிப்பட்ட மனிதர்களை நீ கூட வச்சுக்கிறத விட தனிமையில் வாழ்வதே எவ்வளவோ மேல்தான். நீ எப்போதும் இந்த வராகியம்மாவை மட்டும் முழுசாக நம்பினா நானும் உன்னை நம்பி உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் அமைச்சு கொடுப்பேன். எத்தனை இடர் வந்தாலும் எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும் நீ உண்மையாக நேர்மையாக நடந்தினா அதுக்குரிய மதிப்பே அலாதிதான். நீ உன் மனசில் வைராகியத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சுயமாய் வாழும்போது உன்னை யாரும் அசைக்க முடியாது. ஒரு நிலைமைக்கு மேலே உன்னை கீழே தள்ளிவிட நினச்சவனும், உன்னை தாக்கிவிட நினச்சவனும், உன்னை அழிக்க நினச்சவனும், ஒழிக்க நினச்சவனும் கூட அதற்குரிய தண்டனையை பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் வழிவிட்டு விலகி போவாங்க. இந்த உலகத்தில் நாம் எதுக்கு தான் பிறந்தோமோ, எதுக்காக தான் இந்த உலக வாழ்க்கையை வாழணுமோ நினைக்கிறத விட்டுட்டு நான் சொல்கிறது போல யோசி. மனித பிறவி தான் பிறவிகளிலேயே அற்புதமான அபூர்வமான அழகான பிறவி. அப்படிப்பட்ட மனித பிறவியில் நமக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஏன் வீணாக்கணும்னு யோசிச்சு பாரு. இந்த மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வளவோ சந்தோஷங்களையும் சுகங்களையும் நம்ம அடைஞ்சே ஆகணும்னு முடிவெடு. அப்படி நேர்மறை சிந்தனைகளோடு எல்லா விஷயத்தையும் நீ நல்லபடியாக யோசிக்க ஆரம்பிச்சினாலே உன் வாழ்க்கையில் ஒரு புது பொலிவு வந்துவிடுமே செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்பு. உன் மனசில் இருக்க பாரத்தையும் உன் வேலை பளுவையும் உன் பணிச்சுமையையும் அனைத்தையும் அறிந்த நான் எல்லா கஷ்டங்களையும் போக்கி அனைத்தையும் உனக்கு இலகுவாக ஆக்கி தர்றேன். இனிமே உன் வாழ்க்கையில் மிக பெரிய விதத்தில் நன்மை உண்டாகும். நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. எரிஞ்சிக்கிட்டு இருக்க நெருப்பு கூட காத்தோட போராடிக்கிட்டு தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இல்லாட்டி காற்று எப்போதும் அந்த நெருப்பை அணைச்சிருக்கும் அல்லவா. ஒரு சாதாரண நெருப்பே கூட அது எரிவதற்கு காற்றோடு போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது மனிதர்கள் மட்டும் வாழ்க்கையில் போராடாமல் சுலபமாக சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா என்ன? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிறப்புகளுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் என்பது போராட்டம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக தான் இருக்குது. இந்த உலகத்தில் போராட்டங்களே இல்லாத வாழ்க்கை யாருக்குமே அமையவில்லை என் செல்லமே. நீயும் போராடினா மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. இப்போ உன் மனசு கவலையில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. ஏன்னா மனசில் கவலையோ பயமோ இருக்கும்போது தான் மனசு சுலபமாக தப்பான விஷயங்களை நோக்கி போயிடும். எதிர்மறை எண்ணங்களும் நிரந்தரமாக உன்னை ஆட்கொண்டு விடும். நீ எப்போதும் மனசை நேர்மறையாக வச்சுக்கோ. தைரியமாக நீ இருந்தீனா எல்லாத்தையும் உன்னால் சமாளிக்க முடியும். மனித வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் மாறி மாறி வரத்தான் செய்யும். ஆனால் நீ தான் எதை கண்டும் சோர்வடையவோ கலங்கி போகவோ கூடாது என் செல்லமே. நீ பொறுமையாக எந்த அளவுக்கு இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை உயரும். உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக இந்த வராகியம்மா நான் அமைச்சு கொடுக்குறேன். நீ ஜெயிப்பதற்கான கால நேரம் நெருங்கி வந்துடுச்சு. இனிமே உன் மனசில் பயத்துக்கு இடம் கொடுக்காதே என் செல்லமே. உனக்கான உதவிகளெல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படியும் எல்லா விஷயங்களும் நல்லதாய் நடக்கும்படியும் நான் செய்கிறேன். நீ அவசரப்பட்டு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு அப்புறம் நீயே போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. இந்த வராகியம்மா இப்போது என் கரம் தொட்டதின் காரணமாக நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உன் திட்டப்படியே வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போகிறேன். என் அருளும் துணையும் இனி எப்போதும் உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்லமே. நீ யார் கூட போராடிக்கிட்டு இருக்கியோ அவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. அவங்க கூட நான் இருக்கேன்ற போல நீ மனசில் நினச்சிக்கோ. எப்போதுமே உன்னுடைய எதிரியை நீ சாதாரணமாக அற்பமானவர்களாக நினைக்காதே. எப்போதும் சாதாரணமானவர்களிடம் நீ ஆற்றலை செலவழித்து சண்டை போடவோ போராடவோ வேணாம். யாராக இருந்தாலும் அவர்களை உனக்கு சரிக்கு சமமாக நினை. உன்னை நீ எப்படி உயர்வாக நினைக்கிறியோ அதை போல மற்ற மனிதர்களையும் உனக்கு சமமாக நீ நினைக்கும் போது தான் உன் வாழ்க்கையில்
எந்த விஷயங்களையும் உன்னால் சரியாக யோசிக்க முடியும். உன் மன போராட்டங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வராகியம்மா இப்போதே உன் மனசுக்கு அமைதியை கொடுக்க போகிறேன். உன் கோபமும் உன்னுடைய கவலையும் சேர்ந்து உன் இதயத்தில் சின்ன சின்ன ஓட்டைகளை போட்டுக்கிட்டு இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இதயத்தில் ஓட்டை விழுந்த நோயாளியாக நீ மாறக்கூடாதுன்னு நினச்சினா தேவையில்லாமல் கவலைப்பட்டதை இந்த நிமிஷமே நிறுத்து. அதே போல் தேவை இருந்தாலும் கூட நீ கோபப்படக்கூடாது என் செல்லமே. இந்த கோபமும் கவலையும் உன்னை நீயே காயப்படுத்திக்கிற, உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால் எந்த விஷயத்திலும் உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளவோ, எதை நினச்சும் கவலைப்பட்டு காயப்படவோ கூடாது. உனக்கு என்ன கோரிக்கை இருந்தாலும், உனது வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மா கிட்ட வந்து சொன்னீன்னா அதை நிச்சயம் உனக்காக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நீ என் மேலே எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். நம்பிக்கை இல்லாத ஒருவரால் ஒருபோதும் வாழ்க்கையை அழகாக வாழ முடியாது. உன்னையும் உன்னை படைச்ச இந்த வராகி அம்மாவையும் நீ நம்பினா நேற்றைய நாளை விட இன்றைய நாளை சிறப்பானதாக, அழகானதாக, அற்புதமானதாக நான் ஆக்கி காட்டுவேன். உன்னை பற்றி இல்லாத பொல்லாததையெல்லாம் அவதூறு பரப்பும் மனிதர்களையும், வதந்தி பேசும் மனிதர்களையும், தப்பா புறம் பேசி தெரிந்தவர்களையும் கண்டுகொள்ளாமல் நீ கடந்து போனாலே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளையும் நான் கொடுப்பேன். உன்னை கவலைப்பட வச்ச எல்லா மனிதர்களும் கவலைப்படும்படியும் கஷ்டப்படும்படியும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் செல்லமே. என்னையே முழுசாக நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களை நீ மன்னிக்காத வரைக்கும் நானும் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். உன் ஆள் மனசோட ஆழ்ந்த சக்தியால் உன்னால் அடைய முடியாததுன்னு எதுவுமே இல்லை. உன் ஆள் மனசில் எப்போதும் ஒரு நல்ல காரியத்தை நினச்சி இது நல்லபடியாக நடக்கணும்னு உறுதியாக சிந்தனை செய். இந்த பிரபஞ்சமும் சரி, இந்த வராகி அம்மாவும் சரி, ஒருபோதும் யாரிடமும் பாகுபாடு பார்ப்பது கிடையாது. இங்கு எல்லாரையும் நான் சமமாக தான் பார்க்குறேன். இங்கு எல்லாராலும் எல்லாமே முடியும்னு எல்லாருக்குள்ளும் நிறைய திறமைகளோடு தான் படைச்சிருக்கேன். நீயும் உன் மனசில் நம்பிக்கையும் முயற்சியையும் கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இரு. இதுவரைக்கும் நீ செஞ்ச எல்லா முயற்சிக்கும் இனி பல மடங்காக பலன் பெறப் போகிறாய். இதுவரைக்கும் நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்த நான் இனிமேலும் நீ கேட்டதை விட சிறப்பாகவே உன் வாழ்க்கையில் அமைச்சு கொடுப்பேன். இதுவரைக்கும் எத்தனையோ வேதனைகளையும் மன அழுத்தங்களையும் சுமந்து கொண்டிருந்த நீ இனி மனசை காலியா இலகுவா வெறுமையா வச்சுக்கிட்டு செழுமையா செழிப்பா வாழப்போகிறாய் என் செல்லமே. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு துன்பத்திற்கு பிறகும் நான் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுப்பேன். அப்படிதான் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான மகிழ்ச்சி காலத்தை வரவழைக்க போகிறேன். இனிமே நீயே உன் வாழ்க்கையில் நடக்க போகிறதையெல்லாம் பார்த்து வியக்க போகிற. மனசுலையும் உன்னுடைய உடல் அளவிலும் நீ படும் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். உன் மனசில் நீ எதை யோசித்து வருத்தப்படுறங்கிறதையும் நான் பார்த்துட்டு தான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவதற்காக வந்திருக்கேன். உன் வாழ்க்கை முழுவதையும் அறிந்த இந்த வராகி அம்மா இனிமே எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உன் போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதையும் வெற்றி பெறதையும் இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. இனிமே நீ வருத்தப்படும்படி எதுவும் நடக்காத அளவுக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போல, நீ ஆசைப்பட்டது போல உன் கைகளில் தரப்போகிறேன். உனக்கு தேவையில்லாத அனைத்தையும் விலக்கி வச்சுட்டு உனக்கு தேவையானதை உன் விருப்பம் போலவே உன் கைகளில் கொடுத்துட்றேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மாவை கோயிலில் வந்து பார்க்கணுன்ற ஆவல் உனக்கு அதிகமாயிட்டே இருக்கிறது எனக்கு தெரியும். உன்னுடைய ஆவலையும் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றும் விதமாக கூடிய சீக்கிரமே நீ நினச்ச அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து உனக்கு தரிசனம் தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இனிமே என்னுடைய அருளாசிகளை பெற்றதின் பலனாக உன் மனசில் ஒரு புது உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். உன் குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடுமேன் செல்லமே. நீ எதை நினச்சும் மனசை போட்டு குழப்பிக்காம எல்லாமே நன்மைக்கேன்னு நினைக்க பழகு. நிறைய யோசிச்சு யோசிச்சு மனசு குழம்பி போயிருக்கிற உனக்கு இப்போது எல்லாவற்றையும் தெளிவாக அழகாக நடத்தி முடிக்க போகிறேன். சில நாட்களாகவே
நீ என்னை கூட நினைக்காத அளவுக்கு, நினைக்க முடியாத அளவுக்கு, எனக்காக நேரம் செலவிட முடியாத அளவுக்கு எதையோ யோசிச்சுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டுமே நேரத்தை வீணாக்கி விட்டாய். இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் எந்த அளவுக்கு நீ என்னை நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை கொண்டு வந்து தரப்போகிறேன்.